ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் பிக்கெஸ்ட் நெகட்டிவ் ரெண்டுமே ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் ஏன் அப்படின்னா, நோபடி இஸ் தேர் டு கொஸ்டின். நான் வந்து என்னோட விதமாக நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி என்னோட பிஸ்னஸை வழி நடத்தி கொண்டு போகலாம் அப்படின்றது. ஆனால் அதுவே ஒரு பிக்கெஸ்ட் நெகட்டிவ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை யாரும் கேள்வி கேட்க இல்லைன்றதுனால பல நேரங்கள்ல நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகளை நம்ம செய்யாம வேற எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், வேற ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லை கம்ப்ளீட்லி ஒரு டீஃபோக்கஸ்டா இருப்போம். இந்த மாதிரி நம்ம நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்ற ஒருத்தரை கண்டிப்பா வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ பொதுவாக இந்த ஃபேமிலி ஓரியன்ட் பிஸ்னஸ்ல பார்த்தீங்க, இந்த கொஸ்டின் பண்றது கரெக்டாக நடந்துட்டே இருக்கும். ஒரு ஃபாதர் இருக்காரு, செகண்ட் ஜெனரேஷன் சன் ஒரு டாட்டர் பிஸ்னஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபாதருக்கு ஆன்சரபிளா இருக்கிறதுனால அவங்க அதை செய்வாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து அக்கௌண்டபிள் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. ஒரு பார்ட்னர் இருக்கான்றதுனால நானும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், என்னோட வேலையை நான் செய்யணும் அப்படின்றது. பட் சில நேரங்களில் ஈவன் ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லை இந்த மாதிரி பார்ட்னர் ஓரியன்ட் பிஸ்னஸ்ல அவங்க வேலையை செய்யறது இல்லை. ரெண்டு பேருமே லீனியண்டா விட்டுருவாங்க. அந்த ஃபாதர் அண்ட் சன், ஃபாதர் அண்ட் டாட்டர், இல்லைன்னா அந்த ரெண்டு பார்ட்னர்ஸுமே ஓகே இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் குவெஸ்டனிங், ப்ராப்பர் அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற பிஸ்னஸ் கண்டிப்பா எக்ஸ்டர்னலா ஒரு கோச்சை ஹையர் பண்ணி அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி கோச்சை வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சிஸ்டண்டா நம்மளை யாராவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்ம அந்த ஒரு வேலையை செய்ய வேண்டியது எல்லாமே செய்வோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்ட்டர் ஆரம்பிக்கும் போதோ, இல்லை ஒரு ஆஃப் இயர்லியோ, இல்லை ஒரு ஆனுவல் இயர் வரும்போதோ, இல்லை நியூ இயர் வரும்போதோ நிறைய கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூஷன் லெவல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டிங் மோட்ல போயிடுவோம். அன்னைக்கு என்னென்ன இஷ்யூஸ் வருதோ, ஆஃபீஸ் போய் உட்காந்ததும் ஸ்டாஃப் என்ன கேட்குறாங்க, கிளைண்ட் என்ன பேசுறாங்களோ அதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம். இப்படியே ஒரு ஆப்ரேஷனல் மோடு, ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மோடுக்குள்ள போய் மாட்டிப்போம். இந்த மோடுக்குள்ள மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி கோச் அப்பாயிண்ட் பண்ணுங்க. உங்களை குவெஸ்டின் பண்ண சொல்லுங்க, உங்களை ரெகுலரா ரிவ்யூ பண்ண சொல்லுங்க. உங்க பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வளரும். இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி கோச் உங்களுக்கு இருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்க அப்பாயிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.